சுத்தி நின்னு எல்லாரும் சிரிக்கிறாங்க. இந்த பக்கம் ஹீரோயினும் வெளியில ஓடி வர, அவளுக்கு கரப்பான்பூச்சி தண்ணியை குடிச்சதால வயித்த வேற கலக்கிருக்கும் போல. அதனால இவளும் எப்படியோ கக்கூஸை கண்டுபிடிச்சி உள்ள ஓடலான்னு பார்த்தா அது ஆம்பளை கக்கூசு. கடுப்பான இவளும் இதுங்களும் சதி பண்ணுதேன்னு புலம்பிட்டு இப்ப பொம்பளை கக்கூஸ்க்கு எந்த பக்கம் ஓடுதுன்னு மூலி பிதுங்கி போய் நிக்க. அப்போன்னு பார்த்து ஹீரோவோ டோலனும் அந்த பக்கமா வந்து இவளை பார்த்ததுமே ஹீரோவும் இந்தாடி கிழட்டு குந்தாணி, ஆம்பளை கக்கூஸ் பக்கமா நீ என்ன நோக்கமா நிக்கிற? மண்டை காஞ்சு போன இவளும் இருக்கிற துயரத்துல இந்த அரைக்கு இருக்க வேறன்னு கடுப்பா முறைக்க டோலனுக்கும் இவ ஏன் இப்படி நிக்கிறான்னு புரிய அவனும் உடனே பொம்பளை கக்கூஸ் மேல இருக்கு போங்கன்னு சொல்றான். இவ எப்படி பிஞ்ச பேண்டோட போவா, அதனால இவளும் அவங்க உள்ள போட்டோன்னு ஒண்டி ஒண்டி நிக்க இந்த ஹீரோ பையன் என்னடானா அவ நிலைமை புரியாம என்ன செல்லும் போக இஷ்டம் இல்லையா, அப்ப பேசாம நீயும் எங்க கூடயே இது உள்ள வாரியா, 3 பேரும் ஒட்டுக்கா உச்சா போலான்னு கலாய்க்கிறான். இவளுக்கும் செம்ம வெறி ஆகுது. இருந்தாலும் இது நேரம் இல்லைன்னு அமைதியா நிக்க டொலனுக்கு இவளோட நிலைமை புரிஞ்சிருது. அவனும் எப்படியோ ஹீரோவை அங்கிருந்து கூப்பிட்டு போக ஹீரோனும் அங்கிருந்து போயிடுறா. இப்படியே கொஞ்ச நேரமும் ஆக இங்க ஹீரோவோ டொலனும் ஒரு வழியா வகுப்பறைக்கும் வர, அந்த சமயம் ஹீரோயினோட டோலியும் ஹீரோயினை தேடிக்கிட்டு இருக்க. இதை கவனிச்ச டோலன் பையலும் என்னாச்சுமா எதுக்காக இவ்வளோ பதட்டமா இருக்கான்னு கேட்குறான். அவளும் நடந்த எல்லாத்தையும் சொல்லிட்டு இவனுக்கும் அப்போதான் அவ இதனாலதான் அங்க தயங்கிட்டு நிக்கிறாளோன்னு புரியுது. அடுத்த நிமிஷத்துக்கு அவனும் ஹீரோனை தேடி ஓடுறான். ஹீரோவும் பின்னாலேயே ஓடுறான். இங்க இது தெரியாத ஹீரோனும் ஒரு வழியா கக்கூஸ் எல்லாம் போயிட்டு வெளியில வர, அப்ப இது தப்புல வந்து டோலனும் எதுவுமே பேசாம அவளை கிட்ட இழுத்து உடனே அவன் போட்டிருந்த ஷர்ட்டை கழட்டி ஹீரோயின் இடுப்புல கட்டி விட, இத கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத ஹீரோயினும் அல்ட்ரா ஷாக்ல நிக்க, இதை தூரமா நின்று பார்த்த ஹீரோக்கும் ஏன்னு தெரியல லைட்டா வைரலா புகையுது. இப்படியே ஹீரோயினும் ஒரு வழியா அவளோட பிரச்சனையெல்லாம் முடிச்சுட்டு ஒரு வழியா வகுப்பறைக்கும் வர, அங்க ஹீரோனோட டோலியோ ஹீரோயின் டோலனோட ஷர்ட்டை மாட்டிட்டு வரதை பார்த்து ஓஹோ கதை அப்படி போகுதான்னு கலாய்க்கிறா. இவளும் இப்ப வேற நிலைமை புரியாமன்னு புலம்பிட்டு இடத்துல உட்காந்து புக்கு ஓபன் பண்ண பார்த்தா அதுல இன்னொரு மிரட்டல் கடிதம் இருக்கு. கடுப்பான இவளும் இதுக்கு மேல பொறுமையா இருந்தா வேலைக்காகாதுன்னு உடனே எந்திரிச்சு முன்னால போயிட்டு உங்களுக்குலாம் என்னதான்டா இவ்ளோ கடுப்பு, ஒரு பொண்ணு லீடரா இருந்தா உங்க இஷ்டத்துக்கு என்ன வேணா பண்றீங்களா, இங்க பாருங்க உங்க இஷ்டத்துக்கெல்லாம் என்னால இந்த லீடர் போஸ்ட்டை விட முடியாது, பொங்குறவெல்லாம் பொங்கியே சாகட்டும்னு கோபமா பேசு. அப்போன்னு பார்த்து இவங்க கிளாஸ் டீச்சரும் உள்ள வர, இவளும் அதுக்கு மேல எதுவுமே பேசாம அமைதியாகிடுறா. இப்படியே அடுத்த நாளும் ஆகிறது. இங்க ஹீரோயினும் அவளோட ஏதோ ஒரு முக்கியமான புக்கை காணும்னு அறையில எல்லா இடத்துலயும் தேடிட்டு இருக்க. இதை பார்த்த ரூம்மேட் பொண்ணும் அம்மா இவ்வளோ ஆர்வமா தேடுறியே அந்த புக்ல அப்படி என்னதாண்டி இருக்குன்னு கேக்குறா. அப்போதான் இவளும் ஒன்னு யோசிச்சு பாக்குறா. இவளுக்கு ஸ்கூல்ல ஒரு பையன் மேல கிரஷ் இருந்திருக்கும் இல்லையா, அவன் இவளோட சீனியர் தான். அதோட அவனும் இவளே மாதிரியே நல்லா படிப்பான் போல. அதனால இவங்க எப்பவும் க்ளோஸா தான் இருப்பாங்க. அதோட அவன் தான் இவளுக்காக அந்த புக்கை கிஃப்ட் வேற பண்ணி நீயும் நல்ல மார்க் எடுத்து என்னோட காலேஜ்க்கே வரணும்னு சொல்லியிருந்திருப்பான். அந்த புக்கை தான் இப்போ காணும் போல. இவ்வளோ சுத்தி முத்தி தேட இப்போ அப்படியே கட் பண்ணி இவ கூட படிக்கிறாங்க இல்லையா அந்த கொண்ட மண்ட பசங்க, அவங்கள தான் காமிக்கிறானுங்க. அவங்க தான் இவளோட புக்கை ஆட்டையை போட்டிருப்பானுங்க போல. இப்போ அதை ஓபன் பண்ணி நிறுத்துக்க லீடர் சுத்தல்ல இருப்பா போலையேன்னு சிரிச்சிட்டு இருக்க. அப்போன்னு பார்த்து அந்த புக்ல இருந்த கிரஷ் போட்டோ கீழே விழ, இதை பார்த்த பசங்களும் இது யாரா இருக்கும்னு ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்கானுங்க. அப்போன்னு பார்த்து ஹீரோவோட டொலனும் உள்ள வந்து இது யாரோட புக்குடான்னு கேட்க இவங்களும் நடந்ததெல்லாம் சொல்லிடுறானுங்க. கடுப்பான டொலனும் ஏன்டா ஒரு பொண்ணோட போய் இவ்வளோ போட்டி போடுறீங்களே வெக்கமா இல்லையா, நம்மளாம் பசங்கடா, அதுக்கு ஏத்த மாதிரி இருங்க, முதல்ல இந்த புக்கை போய் அவகிட்டயே கொடுங்கன்னு சொல்லிடுறான். இவங்களும் வேற வழி இல்லாம சரின்னு சொல்லிடுறாங்க. நம்ம டோலனும் ஒரு பையங்கிறனால அவன் பேசுனதை இவனுங்களுக்கு ஒத்துக்க தோணுது. அவனும் ஒரு பையன் தானே, அவன் மட்டும் இப்படி இருக்கான் நம்ம மட்டும் எப்படி இருக்கோங்கிற மாதிரி யோசிச்சு இவனுங்களும் லைட்டா மாறிடுறானுங்க போல. பக்கம் ஹீரோ பையலும் அறைக்கு வந்து ஹீரோனை ஃபர்ஸ்ட் மீட் பண்ணது, அவ கூட சண்டை போட்டதுன்னு எல்லாத்தையுமே யோசிச்சுட்டு அவ கூட இன்னொரு பையனை பார்த்தா நமக்கு ஏன் வயிறு எரியுதுன்னு புலம்பிட்டு ஏதோ சிப்ஸ் வாங்கலான்னு பக்கத்துல இருக்கிற கடைக்கும் வர, அதே கடைக்கு தான் ஹீரோனும் வந்திருப்பா போல. அவனும் எதிரில் வரான்னு ஆளாளுக்கு மீட் பண்ணிக்க ஷாக்கான இவளும் இந்த பரதேசியான மூலிக்க இவனும் இன்னமா எப்ப பாரு என்னதான் ஃபாலோ பண்ற போலன்னு கலாய்ச்சிட்டு இருக்கான். அப்போன்னு பார்த்து இவங்க ஒன்னா இருந்ததா ஒருத்தனும் கேமராவும் போட்டோவுமா சுத்துவானே, அவன் இப்பவும் இவங்க தனியா நிக்கிறத போட்டோ எடுத்துட்டு இப்பவும் உங்களுக்குள்ள ஒண்ணு இல்லையான்னு சொல்ல போறீங்களான்னு கேட்க, இத கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத ஹீரோனும் பார்த்துட்டு போய் இந்தடா வெண்ண நீ நினைக்கிற மாதிரி சத்தியமா எங்களுக்குள்ள ஒண்ணுமே இல்லடா, தயவு செஞ்சு மறுபடியும் போட்டோ போட்டு மானத்தை வாங்காத, போட்டோவை டெலிட் பண்ணுன்னு சொல்றான். அவனும் முடியாதுன்னு நிக்க
இவளும் எவ்வளவோ கெஞ்சி பாக்குறான். ஆனாலும் ஆதாரெல்லாம் அழியாதுமான்னு வீராவசனம் பேசுறான். கடுப்பான ஹீரோவும் அதுவும் அழியாது, ஆனா நம்ம அழிக்கலான்னு அடுத்த நிமிஷத்துக்கு அவன் கையில இருந்த கேமராவை பிடுங்கி உடைக்க இதை சற்றும் எதிர்பார்க்காத இவனும் ஐயோ போச்சே போச்சேன்னு அலறிட்டு கிடக்குறான். ஹீரோவும் அதெல்லாம் கண்டுக்காம அவன் பாட்டுக்கு அங்கிருந்து போக ஷாக்கான இவளும் என்ன இவன் இப்படி பண்ணிட்டானு முழிச்சிட்டு அங்கிருந்து ஓடிடுறா. அமரா உடஞ்ச பழி நம்ம மேல விழுந்துருமோங்கிற மாதிரி இப்படியே அடுத்த நாளும் ஆகிறது. வழக்கம் போல எல்லாரும் காலேஜுக்கு கிளம்பி வர இங்க பசங்களும் நேற்று டோலன் சொன்னதை கேட்டு அவளோட புக்கை திருப்பி வச்சிருப்பானுங்க போல. அதை பார்த்து ஹீரோனோட ரூம்மேட் பொண்ணும் இதைத்தானே அவ நேத்தெல்லாம் உசுறு கொடுத்து தேடினா, அதுல அப்படி என்னதான் இருக்கும்னு யோசிச்சுட்டு அதை பார்க்கலான்னு ஆர்வத்தோட போகிறா. ஹீரோனவங்க வந்து இதை பார்த்துட்டு அதை ஓப்பன் பண்ணாதான்னு கத்து இவளும் இல்ல நான் பார்த்தே ஆகுவேன்னு அதை எடுத்துட்டு ஓடணும்னு ஆளாளுக்கு சடுகுடுன்னு ஆடுறேன்னு அதுல இருந்த போட்டோவை பறக்க விட அது நேரா போய் செவனேன்னு இருந்த நம்ம ஹீரோ முன்னாடி விழ அவனும் அதை எடுத்து பார்த்துட்டு யாரா இவன் பூமர்னு முழிக்கிறான். ஹீரோனும் அதை புடுங்க வர அவனும் அதை தூக்கி பிடிச்சிட்டு முடிஞ்சா எடுத்துக்கோன்னு வம்பு பண்றான். இவ தான் குட்டுச்சு இல்லையா, எப்படி எடுப்பா, அதனாலயே மரியாதையா கொடுத்துட்டு சத்தம் போட அவளை வெறுப்பேத்திக்கிட்டே வர இருக்கான். இதை கவனிச்ச டோலனும் உடனே அவன் கையில இருந்த புடுங்கி ஹீரோயின் கிட்ட கொடுத்துட்டு பாவண்டா அவளை சும்மா இருக்க விடுன்னு சொல்றான். இங்க கடுப்பான ஹீரோயினும் இதுக்கு மேல இந்த வானரங்களோட வாழ்க்கை தள்ள முடியாதுன்னு உடனே டிசிய வாங்கிட்டு கிளம்பலான்னு கிளாஸ் டீச்சரை பாக்குறதுக்காக ஸ்டாஃப் ரூமுக்கும் வர அங்க இவளை பார்த்தா வாத்தியும் வாமா டோரா உன்னதான் நானும் வர சொல்லலான்னு இருந்தேன்னு சொல்றாங்க. இவளோ என்னவா இருக்கணும் முழிச்சுட்டே என்னாச்சு சார்னு கேட்க அவரும் இவளை ஆஹா ஓஹான்னு போக இருந்துட்டு உன்னோட ஸ்கூல் கிரேட் எல்லாம் பார்த்தேம்மா, ரொம்ப நல்ல மார்க் வாங்கியிருக்க. இங்க நீயும் டோலன் பையலும் தான் இப்போதைக்கு நல்லா படிக்கிறீங்க, அதனால இந்த காலேஜ் மானமே இப்போ உங்க கையில தாமா இருக்கு. இந்த வருஷம் நீங்க நல்லா படிச்சு நல்ல மார்க் வாங்கினாதான் அடுத்த வருஷம் நம்ம காலேஜுக்கு ஒரு சில பசங்களுச்சும் வருவாங்க, அதனால எங்க மானத்தை நீதாமா காப்பாத்தணும்னு சொல்றாங்க. இதை கேட்ட ஹீரோயினும் ஒரு மாதிரி ஆகி இதுக்கு மேல எங்கிட்டு போய் டிசியை வாங்குறதுன்னு அமைதியா இருக்கா. வாத்தியோ இப்போதைக்கு நீதான் இங்க எல்லாமேமா, அதனால உன்னோட கிளாஸ்ல படிக்கிற ஜென்ஸ் ஹாஸ்டல்லையும் நீதாமா சரியா மெயின்டைன் பண்ணணும்னு சொல்லி போடுறாங்க. ஷாக்கன் இவ்வளோ ஐயோ சார் பசங்க ஹாஸ்டலா நான் பராமரிக்கணுமா, அதெல்லாம் வேணாம் சார்னு சொல்றா. அவரும் எனக்கு தெரிஞ்சு இதுக்கு பொருத்தமான பொண்ணு நீதாமா, அதனால ப்ளீஸ் முடியாதுன்னு மட்டும் சொல்லிடாதாமான்னு கெஞ்சிறாங்க. ஒன்றும் சொல்ல முடியாத இவளும் நம்ம ஒன்று நினச்சா அது ஏதோ நடக்குதுன்னு புலம்பிட்டு அவர் அவ்வளோ கெஞ்சினது வேற வழி இல்லாமல் சரின்னு சொல்லி போடுறா. இப்படியே சாயங்காலமும் ஆக இன்னைக்கு தான் இவ ஒவ்வொரு பசங்களோட அறைக்கும் இன்ஸ்பெக்ஷன் போகணும் போல, அதனால அவளும் டோலிங்களோட சொல்லிட்டு அவ கூட படிக்கிற சில பசங்களையும் சேர்த்து அவங்களுக்கு சில அறையை பிரித்து கொடுத்துட்டு பார்க்க சொல்லிட்டு இவ ஒரு அறைக்கும் போக அங்க உள்ள பசங்களாம் கூட்டா சேர்ந்து பிட்டு படம் பார்த்துட்டு இருக்கானுங்க. இது தெரியாத ஹீரோனும் டே சோம்பைங்களா படிக்கிற நேரத்துல என்னடா படம் வேண்டி கிடக்கு, ஒழுங்கு மரியாதையா புக்கு தூக்குங்கடான்னு சொல்ல அவங்களும் இவளை 5 பைசாக்கு மதிக்காம அது எங்களுக்கு தெரியும் நீ மூடிட்டு கிளம்புன்னு சொல்லிட்டு இருக்கானுங்க. அப்போன்னு பார்த்து படத்துல இருந்து ஒரு மாதிரி சவுண்ட் எல்லாம் வர இவளுக்கு அப்பதான் அது சாதா படம் இல்ல சம்பவ படம்னு புரியுது. மறண்டு போன இவளும் ஆட கட்டையில போன கட்டெரும்புகள் இவ்வளோ நேரம் இந்த கரும்பத்தை தான் பார்த்துட்டு இருந்தீங்களான்னு புலம்பிட்டு அதுக்கு மேலே நின்னா நமக்கு தான் ஆபத்துன்னு அங்கிருந்து உருவீர்றா. ஹீரோ பையலும் அறையில உட்காந்து கம்ப்யூட்டர் நோண்டிட்டு இருக்கான். அப்போன்னு பார்த்த டோலன் பையலும் அவன் அறையில தண்ணி வரலன்னு ஹீரோவோட அறைக்கும் வந்து குளிச்சுட்டு முடிச்சுட்டு வெறும் ட்ரௌசரோட வந்து ஹீரோ பின்னால நின்று என்ன மச்சான் பண்றேன்னு பேசிட்டு இருக்க. அப்போன்னு பார்த்து ஹீரோனும் உள்ள வந்து இவங்க பேசிட்டு இருக்கிற கோலத்தை பார்த்ததும் ஷாக்காக்கி போய் அடு மார்னிங் கேட்ட வானவில் பசங்களா அவங்களாடா நீங்க கத்திட்டு கர்மத்தை பார்க்கவா நான் இவ்வளவு தூரம் வந்தேன்னு புலம்பிட்டு இதுக்கு மேல இந்த தொழிலே வேணாண்டா சாமின்னு தலை தெறிக்க அங்கிருந்து ஓட இவனுங்களுக்கு ஒன்றும் புரியல. மாத்தி மாத்தி ஒருத்தருக்கு ஒருத்தனை பார்த்து முழிச்சுக்கிட்டு இருக்கானுங்க. ஹீரோ நிலைமையை நினைச்சா சிரிப்பு சிரிப்பா இருக்குப்பா, இருந்தாலும் பாவம்ல நம்ம ஹீரோயின். இப்படியே அடுத்த நாளும் ஆகுது. இங்க ஹீரோ பையலோட அப்பாவோ பையன் நல்லா படிக்கிறான்னு பாக்குறதுக்காக அவரோட பிஏவை காலேஜ்க்கு அனுப்பி ஹீரோவை வேவு பார்க்க சொல்றாங்க. அந்த வேற வழி இல்லாம நேரா கிளம்பி காலேஜுக்கு வந்து ஹீரோக்கு தெரியாம அவனை ஃபாலோ பண்ணிட்டே போயிட்டு இருக்கான். இதை ஹீரோ பையலோ எப்படியோ பார்த்துட்டு ஃபாலோ பண்றியாடா பாடி சோடானே இழிச்சிட்டு உன்னை என்ன பண்றேன் பாருன்னு ஏதோ வில்லத்தனமா பிளான் பண்ணி மொத்த காலேஜையும் சுத்தி வருது, ஸ்டெப்ஸ் எல்லாம் ஏறி இறங்கி வருது,
ஒவ்வொரு கிளாஸா போய் அவரை மூச்சு முட்டை அலைய விடுறதுன்னு பாடா படுத்த அவரு வர வழி இல்லாம பின்னாலே சுத்தி சுத்தி இவனும் ஒரு கட்டத்துக்கு மேல இவருக்கு கண்ணாமூச்சி காட்டலான்னு ஒரு இடத்துல ஒளிஞ்சுக்கிறான். அப்போன்னு பார்த்து ஹீரோயினும் அந்த பக்கமா வந்து இவனை பார்த்ததும் இந்த மொன்ன நாய் மூக்குல என்ன பண்ணுதுன்னு கேட்க அவனும் உடனே அவளை கிட்ட இழுத்து சத்தமா பேசாத, என்ன ஒரு பண்ணட ஃபாலோ பண்ணிட்டு வாரா, நீ சத்தம் போட்டா அவன் என்ன பாத்துருவான், நீ சத்தம் போடாதன்னு சொல்றான். இவ கேப்பால அவளும் உடனே எக்ஸைட்டட் ஆகி ஃபாலோ பண்றாங்களா, யார் அது, நான் பாக்குறேன்னு முன்னால போக பார்க்க இவனும் போகாதன்னு எவ்வளவோ சொல்றான். ஆனாலும் கேட்காம போக பார்க்க இவனும் ஒரு அவசரத்துல இவளை இழுக்கிறேன்னு 2 பேரும் ஒரு நிமிஷம் நெருக்கமா போய் கண்ணு நோக்கியா நீ கொல்ல பாக்கியான்னு ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்துக்கிட்டே இருக்கானுங்க. அவங்களே மறந்து லுக்கு விட்டுட்டே இருக்க கொஞ்ச நேரத்திலேயே சுயநினைவுக்கு வந்த இவனும் அவனை தள்ளி விட்டுட்டு போக பார்க்க அதுக்குள்ள அங்க வந்த பிஏவும் இவங்களை இவ்வளோ நெருக்கமா பார்த்ததும் லவர்ஸ்ன்னு நினைச்சி ஐயோ சின்னையா கதை இப்படி போகுதானே கேக்குறான். இவங்களும் அப்படிலாம் எதுவும் இல்லைன்னு ஏதோ சொல்ல வர அவரும் அத காதுல வாங்காம நீங்க நடத்துங்க நான் கிளம்புறேன்னு அங்கிருந்து வெட்கப்பட்டுட்டே வளைஞ்சு நெளிஞ்சு போயிடுறான். கடுப்பான ஹீரோயினும் ஹீரோவை தள்ளி விட்டு எல்லாம் உன்னால தாண்டா வெண்ணன்னு கத்திட்டு கோவத்துல அவளோட போனையும் அங்கேயே விட்டுட்டு ஓட இவனும் அதை எடுத்துட்டு யாரா இவ சுத்த கிறுக்கியாச்சியாட்டம் இருக்காளேன்னு முழிக்கிறான். எல்லாம் பார்த்தா பிஏ சும்மா இருப்பானா, நேரா ஹீரோ வீட்டுக்கும் வந்து அவன் அப்பா அம்மாட்ட நடந்த சம்பவத்தெல்லாம் சொல்ல அதுக்கிட்ட அவங்கள ஷாக் ஆகி போய் கோவத்துல பொங்க போறாங்கன்னு பார்த்தா அம்மாவும் செம்ம குஷியாகி போய் எது எங்க பையன் உலரு ஊட்டியோட ஊர் மேயறானா, சூப்பர்னு குதிக்க நான் என்னவும் நான் வேற வெளியூர் படிக்க அனுப்பிச்சா எங்க ஒரு வெள்ளைக்காரிய கூப்பிட்டு வந்து மருமகன்னு சொல்லி போடுவானுன்னு நினைச்சேன். ஆனா பரவாயில்ல, உள்ளூர்காரி கூட உல்லாசமா இருந்து என் மானத்தை காப்பாத்திட்டான்ப்பான்னு சொல்றாங்க. பியோக்கும் என்னடா குடும்பம் இதுன்னு ஒன்னும் புரியல. நம்மளே மாதிரியே இப்படியா அடுத்த நாளும் ஆக இவங்களும் வழக்கம் போல கிளம்பி காலேஜுக்கும் வர இந்த கொண்ட பையலுக்கும் ஹீரோயின் லீடரா இருக்கிறது சுத்தமா பிடிக்காது இல்லையா. அதனால அவனும் அவளை எப்படியாச்சும் அந்த போஸ்ட்ல இருந்து தூக்கணும்னு முடிவு பண்ணி டோலன் பையில கூப்பிட்டு விஷயத்த சொல்லிட்டு இத்தனை ஆம்பளை சிங்கங்கள் இருக்கும்போது அசிங்கமா ஒரு பொண்ணு லீடரா இருக்கிறது பிடிக்கல மச்சான், அதனால நீ தான் அவளை அந்த போஸ்ட்ல இருந்து தூக்குறதுக்கு ஹெல்ப் பண்ணணும்னு சொல்றான். செம காண்டான டோலனும் டே பரதேசி இன்னும் எந்த காலத்துலடா இருக்க, இப்பவும் பையன் ஆளணும் பொண்ணு அவங்க கீழே வாழணும்னு பேசிட்டு இருக்க. இங்க யார் லீட்ல யார் இருக்கான்னு முக்கியம் இல்ல, அவங்களுக்கு அந்த திறமை இருக்காங்கிறது தான் முக்கியம். எனக்கு தெரிஞ்சு அந்த திறமை அவளுக்கு ரொம்பவே இருக்கு இங்க இருக்கிற மற்ற சோம்பைங்களை விட. உனக்கு என்னால ஹெல்ப் பண்ணவே முடியாது, அதோட யாரும் பண்ணவும் மாட்டாங்கன்னு சொல்லிட்டு போக காண்டான கொண்டையும் என்ன எல்லாரும் அவளுக்கே சப்போர்ட் பண்றாங்கன்னு நினைச்சிட்டு அவளை பழி வாங்கியே ஆகணும்னு ஏதோ வில்லத்தனமாலாம் யோசிக்கிறான். இப்படி அடுத்த நாளும் ஆக இங்கே ஹீரோ பையிலோ ஹீரோனோட போனை பொறுக்கிருப்பான் இல்லையா, அது பார்க்க பழசா இருக்கேன்னு இவனும் லேட்டஸ்ட் மாடல்ல ஒரு போனை வாங்கி நேரா ஹீரோயின் கிட்ட கொண்டு போய் கொடுக்குறான். கடுப்பான அவளும் எனக்கு உன்னோட காஸ்ட்லி போன்லாம் வேணாமே, என்னோட போனே தந்துடலாமே. இவனும் அது ஒரு டப்பா போனு, அதை விட இது ரொம்ப காஸ்ட்லி வச்சுக்கோன்னு சொல்றான். மண்டை சூடான இவளும் இங்க பாரு உனக்கு வேணா இது காஸ்ட்லியா இருக்கலாம், ஆனா அது என்னோட அப்பா பகல கஷ்டப்பட்டு எனக்காக வாங்கி கொடுத்தது, உன்னோட காஸ்ட்லி போனை விட அது எனக்கு விலை உயர்ந்ததுன்னு சொல்றான். அதுக்கு மேல எதுவும் பேச முடியாது. அவனும் அவளோட பழைய போனை கொடுத்துட்டு அங்கிருந்து போயிடுறான். இவளும் முறைக்கிறா. நம்ம ஹீரோ என்னதான் பணக்கார பையலா இருந்தாலும் அவனுக்கு நம்ம ஹீரோயின் நிலைமை புரிஞ்சிருக்குல்ல, செம்மப்பா. ஆனா இவங்க சண்டை எப்போ சரியாகும்னு தான் தெரியல. அப்படியே கொஞ்ச நேரமும் ஆக இவங்க காலேஜ்ல ஹாஸ்டல் ஆக்டிவிட்டிஸ்க்கும் ஒவ்வொரு மாசமும் மார்க் போட்டு வருவாங்க போல. அதோட அந்த மார்க் இவங்களோட ஃபைனல் செமஸ்டர் மார்க்ஸோட கவுண்டாக்கி தான் ரிசல்ட் வரும். அதனால இன்னைக்கு தான் அந்த மார்க் வர போற நாள் போல. அதால எல்லாரும் நோட்டீஸ் போர்டு கிட்ட வந்து மார்க் பார்த்தா எல்லார் மார்க்கும் ரொம்ப கம்மி. ஹீரோயின் தான் இந்த மார்க் போட்டிருப்பா போல. ஆனா இது தெரியாத நமக்கு ஒண்ட மண்ட பசங்களும் என்னடா மார்க்கெல்லாம் இவ்வளோ கம்மியா வந்திருக்கு, நம்ம எடுக்கிற செமஸ்டர் மார்க்குக்கு இதை நம்பிதான் பல பேர் போச்சு, இப்போ அதுலயும் சூனியா வச்ச நாய அலுமினியம் மாதிரி நுறுக்கிற வேண்டியதான்னு முன்னாடி இதுக்கு பொறுப்பா இருந்திருப்பான் இல்லையா பையன், அவனை இழுத்துட்டு வந்து அடிச்சு மிரட்டி ஏன்டா இந்த வேலையை பார்த்தேன்னு கேட்குறான். பயந்து போன அவனும் அண்ணே சத்தியமா இதை நான் பண்ணலைன்னு, எல்லாம் அந்த பீரோ மண்ட டோரா பார்த்த வேலைன்னு ஹீரோயினை போட்டு விட சும்மாவே அவன் மேலே அவ்வளோ காண்டா இருந்தாங்க. இதுக்கு மேலே சும்மா இருப்பானுங்களா, இந்த குடுமி மண்ட குமுதாவுக்கு இதே வேலையா போச்சு. இதுக்கு மேலே அவளை இப்படியே விட்டா நம்மளை நாஸ்தி பண்ணிடுவான்னு கோவத்தில் கையில் இருந்த பாட்டிலை தூக்கி போட்டு உடைக்க ஹீரோயினும் டோலன் பையன் கூட அந்த பக்கமாக தான் வந்திருப்பா போல. இப்போ சட்டுன்னு பாட்டில் உடையிறது சத்தம் கேட்டதும் பயத்தில் டோலனை பிடிச்சிக்க அவனும் ஒரு நிமிஷம் அவளையே பார்க்க
2 பேருக்குள்ளேயும் ஏதோ கனெக்ஷன் பறக்கிற மாதிரி இருக்கு. அதுக்குள்ள ஹீரோயினும் விலகிட்டு சாரி கேட்குறா. அவனும் சிரிச்சுட்டு சரி பார்த்து போன்னு அவளை அனுப்பி வச்சுட்டு இவனும் அருகி வந்து அவகிட்ட வந்ததை நினைச்சு நினைச்சு இழுச்சுட்டே தூங்குறான். இன்னைக்கு இவங்க காலேஜ்ல ஏதோ விளையாட்டு போட்டி போல, அதனால பொண்ணுங்கெல்லாம் பசங்களுக்காக கொடி தூக்கிட்டு நிக்க ஹீரோனும் அப்படி இந்த விளையாட்டுல என்னதான் இருக்குன்னு பாக்குறதுக்காக அவளும் வந்து நிக்கிறா. பார்த்தா அங்க விளையாட வர்றது வேற யாரும் இல்ல, நம்ம டோலன் பையிலும் ஹீரோவும் தான். ஹீரோவும் உள்ள வந்து ஹீரோனை பார்த்ததுமே ஓய் செல்ல கிளி, நீ எங்க இங்க இந்த காளியோட ஆட்டத்தை பார்க்க வந்தியான்னு கேக்குறான். காண்டானே இவளும் மூடிட்டு போறியா இல்ல வாயிலே கத்தி விட்டு சுத்தவானும் முறைக்கிறா. இவனும் சிரிச்சுட்டு அங்கிருந்து போயிடுறான்.